என்ன இது? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. காலங்காத்துல இவ்வளோ நிறைய பணம் கீழே விழுந்து கிடக்கு. அத்தை, அக்கம் பக்கம் யாருமே இல்லை. சீக்கிரமா யாராவது வரத்துக்கு முன்னாடி இந்த பணத்தை நீங்க எடுத்துக்கோங்க. யாராவது பார்த்துட போறாங்க. சீக்கிரமா எடுங்க அத்தை. காலங்காத்தாலேயே எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இத பாருடி அம்மா, யாராவது வரத்துக்கு முன்னாடி நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம். நாம பணத்தை எடுத்ததை யாராவது பார்த்திருந்தா அப்புறம் நமக்கு வம்பாயிடும். ஆமா அத்தை, நீங்க சரியா சொன்னீங்க. நம்ம முதல்ல இங்கிருந்து வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு அதுல எவ்வளோ பணம் இருக்குன்னு எண்ணி பார்க்கலாம் அத்தை. அட, என்ன இந்த கிழவி அழுதுட்டே வரா? ஒருவேளை இந்த பணம் அந்த கிழவியோட பணமா இருக்குமா? சரி, அது யார் பணமா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நீ ஒன்றும் அவங்க முன்னாடி மூச்சு விடாத. என்ன சொன்னது புரிஞ்சுதா? அந்த கிளவி அழுவுறத பார்த்து உங்க மனசு இறங்கி நீங்க பணத்தை தூக்கி கொடுக்காம இருந்தா சரி. இத பாருடி அம்மா, இது என்னோட பணம். யார் வந்து கேட்டாலும் நான் கொடுக்கவே மாட்டேன். நீ வேணா பாரு. ஏண்டி அம்மா சிவகாமி, நீ கீழே எங்கேயாவது பணம் உளுந்து கிடக்கிறத பார்த்தியா? நான் காலங்காத்தாலேயே பணத்தை தொலைச்சிட்டு நிற்கிறேன். எங்கே தேடி பார்த்தும் என் பணமே கிடைக்கல. என் பேத்திக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணணுன்னா பணத்தை கட்ட சொல்லியிருந்தாங்க. சரின்னு நானும் பணத்தை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டலான்னு போயிட்டு இருந்தப்போ தான் பணத்தை எங்கேயோ தொலைச்சிட்டேன். எங்கே தொலைச்சேன்னே எனக்கு தெரியல. ஆச்சி, இப்படி அழுறத நிறுத்திட்டு போய் பணத்தை தேடி பாருங்க. பணம் யாராவது கீழே பார்த்தாக்கா விடுவாங்களா? எடுத்தாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கலிகாலம் இது. நீங்க போய் நல்லா தேடி பாருங்க ஆச்சி. பணத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக பையில் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கணும். நீங்கள் அஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போனதால தான் உங்கள் பணம் எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. யார் எடுத்தாங்களோ என்னவோ. கீழே விழுந்த பணம் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆச்சு. ஐயோ, இன்னைக்கு எப்படியாவது என் பேத்திக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமே, இல்லைன்னா அவள் உசுருக்கு ஆபத்தாயிடுமே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி நின்று அழுதுட்டுருக்க ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு சொல்லு. ஏன் இப்படி அழுதுட்டுருக்க? என்னத்தடா சொல்கிற? ஏன் நேரமே சரியில்லைடா. காலங்காத்தால ஆப்ரேஷனுக்கு வச்சிருந்த பணத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு நிற்கிறேன். எங்கே எல்லாமோ தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கலடா. அட கடவுளே, என்ன கொடுமை இது? ஏன் ஆச்சு? பணத்தை பத்திரமா பார்த்து எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே ஆச்சு? ஏன் ஆச்சு பணத்தை எடுத்துகிட்டு போகிறப்ப இப்படி அஜாக்கிரதையாக இருக்கிறது? இந்த காலத்தில் கீழே விழுந்த பணத்தை எடுத்தவங்க யாராவது கொடுப்பாங்களா ஆச்சு? யாராவது நல்லவங்க கையில் அந்த பணம் கிடச்சிருந்தா அவங்க மனசரிங்கி ஒரு வேலை கொடுத்துருவாங்க. யாராவது கெட்டவங்க எடுத்திருந்தா வா பணம் கிடைக்குமா ஆச்சு? என் பேத்தியோட உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டருங்க சொன்னாங்க. அதனால தான் நான் அவசரமாக பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன்டா. ஆனால் இப்படி ஆகணும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா கருவாயா. அது சரி, என்னதான் அவசரம் இருந்தாலும் என்னைக்குமே நிதானம் தேவை. நிதானம் இல்லாமல் இப்படி பண்ணா இப்படி தான் ஆகும். சரி, உங்கள் மேலே சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. நல்லா போய் தேடி பாருங்க. ஒரு வேளை உங்கள் பணம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஆமாம் ஆச்சி, நீங்கள் இங்கே நின்று அழுது புலம்புறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் போய் நல்லா தேடி பாருங்க. யார் கைக்காவது அந்த பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா போய் தேடி பாருங்க ஆச்சி. உங்களுக்கு அந்த பணம் கண்டிப்பாக கிடைச்சிடும். சரிடி அம்மா, வாய் முகத்ததால் எனக்கு என் பணம் கிடைச்சிட்டா உனக்கு கோடி புண்ணியம். என் ஒருத்தியால் காலையிலிருந்து இந்த பணத்தை தேட முடியல. இன்னும் 1 மணி நேரத்தில் பணத்தை கட்ட சொல்லியிருக்காங்க. நீங்களும் என் கூட வந்து கொஞ்சம் தேடி அந்த பணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நான் சுகர் பேஷண்ட்டு. நான் சீக்கிரமாக போய் சமையல் பண்ணி சாப்பிட்டு மாத்திரை போடணும். இல்லைன்னா என் சுகரு எக்கச்சக்கமாக ஏறிடும். அதனால் நீங்கள் ஒன்றும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க ஆச்சி. நீங்கள் நம்பிக்கையோடு போய் தேடி பாருங்க. உங்கள் பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். சரியாச்சி, நான் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் அழுறதை விட்டுட்டு தயவு செஞ்சு போய் நல்லா உங்கள் பணத்தை தேடி பாருங்க ஆச்சி. ஆச்சி,
அல்றதை நிறுத்து ஆச்சியே. எல்லா இடமும் போய் நல்லா தேடியாச்சு. இனி தேடுறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை. வா, பணம் எங்கேயுமே கிடைக்கல, இனிமே கிடைக்க போகிறதும் இல்லை. சும்மா தொலைஞ்சி போன பணத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்காம ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட வேண்டிய பணத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு யோசியாச்சு. என் கையில் இருந்த எல்லா பணத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறேன். இப்போ நான் எதை வச்சு பணத்தை ரெடி பண்ணுறது? ஒரு நகை நட்டு அடகு வைக்கலான்னு பார்த்தா கூட இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, பேங்கெல்லாம் லீவு. என்ன தாண்டா பண்ண சொல்கிற கருவாயா? நான் எப்படிடா பணத்தை ரெடி பண்ண முடியும்? வா, பேத்தியோட நெக்லஸ் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு வா ஆச்சு. நான் உனக்கு நிமிஷத்தில் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீ ஏன் கவலைப்படுற? இதுக்கெல்லாம் பேங்குக்கு போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. என் கூட வா. அட, என்ன 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க? பணத்தை நல்லா தேடி பார்த்தீங்களா? பணம் கிடைச்சதா இல்லையா? அட, நீங்கள் வேற ஏன் ஆச்சு? அந்த பணம் நல்லவங்க கையில் கிடச்சிருந்தா இது வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. யாரோ பரதேசி பையன்தான் அந்த பணத்தை எடுத்திருக்கான். அவன் கொடுப்பானா? சரி, அதெல்லாம் விடுங்க. எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்தோம். ஆமாம் சிவகாமி, நீ எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். நீ உதவி பண்ணால் மட்டும்தான் என் பேத்தியோட ஆப்ரேஷனே இன்னைக்கு நடக்கும். இல்லைன்னா என் பேத்தி உசுருக்கே ஆபத்தாயிடும் சிவகாமி. ஐயையோ, என்கிட்ட பணம் எல்லாம் இல்லைப்பா. என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. என்ன நீங்கள் மன்னிச்சிடுங்க. வேற எங்கேயாவது போய் நீங்கள் உதவி கேளுங்க. ஆச்சி, நீங்கள் ஒன்று எங்களுக்கு சும்மா உதவி பண்ண வேணாம். இதை பாருங்க, இது 5 பவுன் நெக்லஸ்ஸு. இதை வச்சுட்டு ஒரு 50,000 ரூபா கொடுங்க ஆச்சி. இன்னைக்கு பேங்கெல்லாம் லீவு. பேங்கில் போய் நகை அடகு வைக்க முடியாது. அதனால் நீங்கள் இந்த நகையை வச்சுட்டு எங்களுக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். நாளைக்கு பேங்கு ஓப்பன் ஆன உடனேயே இந்த நகையை கொண்டு போய் பேங்கில் வச்சு உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்றோம். நீங்கள் எவ்வளவு வட்டி கேட்டாலும் கொடுத்துட்றோம். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க ஆச்சே. சரி, நான் இப்போ உங்களுக்கு 50,000 ரூபா கொடுத்தா நாளைக்கு நீங்கள் எனக்கு இந்த நகையை பேங்கில் வச்சு 60,000 ரூபா கொடுத்துடணும். ஓகேன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு இப்போவே 50,000 ரூபா கொடுக்குறேன். இல்லைன்னா உங்கள் இஷ்டம். நீங்கள் எங்கேயோ போய் வச்சு யாருக்கிட்டையாவது பணத்தை வாங்கிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஆச்சு இது? உலகமாக அநியாயமாக இருக்கு. ஒரு நாளைக்கு 50,000த்துக்கு 10,000 ரூபாய் சேர்த்து கொடுக்கணுமா? இதெல்லாம் உங்களுக்கே ஓவராக தெரியலையா? டே கருவாயா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நில்லுடா. நீ காரியத்தையே கெடுத்து விட்டுடுவ போலிருக்கு. ஏம்மா சிவகாமி, உனக்கு 10,000 ரூபாய் என்னம்மா, 20,000 ரூபா கூட சேர்த்து கொடுக்குறேன். நீ முதல்ல பணத்தை கொடுமா. நானே என் பணத்தை தொலைச்சிட்டு நிற்கிறேன். என் பேத்தியை நான் தொலைக்க விரும்பலை. உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன். தயவு செஞ்சு நீ இன்னைக்கு எங்களுக்கு 50,000 ரூபா கொடுத்தாயே. சரி சரி, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பேங்கில் இந்த நகையை வச்சு நீங்கள் சொன்ன பணத்தை எனக்கு கொடுத்துடணும். சிவகாமி, வா, உதவிக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் இந்த உதவியை என்றைக்குமே மறக்க மாட்டேன். அத்தை, என்ன அத்தை இப்படி பண்ணிட்டீங்க? நீங்கள் மட்டும் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களால வட்டி கட்டிருக்கவே முடியாது. அப்புறமா இந்த நெக்லஸ்ஸு எங்களுக்கே சொந்தம் ஆயிருக்கும். இந்த நெக்லஸ்ஸு பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது. இதை நான் போட்டுக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கு அத்தை. அட, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நாளைக்கு நான் அந்த கிழவியோட பேத்தியை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்த மாதிரி பார்த்து கையில் இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறமா நான் சொல்கிறேன், நீங்கள் மொல்லமாகவே கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லைன்னு. அவங்கள மட்டும் இந்த நகையை பேங்குக்கு எடுத்துகிட்டு போக விடக்கூடாது. நான் ஏதாச்சும் ஐடியா பண்ணி நிறுத்துறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமாம் அத்தை, தங்கம் விற்கிற விலைக்கு 5 பவுன் நெக்லஸ் வாங்கணுன்னா எவ்வளவு பணம் போடணும்? இதை பாருங்க, உங்களை நம்பி நான் நகையெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் நகையை பேங்கில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்கிட்டு போய் அப்படியே ஓடி போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? முதல்ல கையில் பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் நகையை எடுத்துகிட்டு போய் பேங்கில் வைங்க. நகையை பேங்கில் வச்சு உங்களுக்கு பணத்தை கொடுக்கறது தானே பேச்சு. இப்போ நீங்கள் நகையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அத்தனை பணத்தையும் எங்களால் கொடுத்துட்டு நகையை வாங்க முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் வாங்கின பணத்தை வட்டி முதல்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்கள் நெக்லஸை வாங்கிட்டு போங்க. இல்லைன்னா நகைக்கு வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். இதை பாருங்க,
காசை கொடுத்துட்டு உங்கள் நகையை வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. மருமகளே வா, நம்ம உள்ளே போகலாம். இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? அத்தை சூப்பர் அத்தை. இனிமே இந்த நெக்லஸ் எனக்கு தான். இந்த நெக்லஸை போட்டுட்டு நான் நாளைக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன் அத்தை. இப்போ எல்லாம் ஊரில் திருடங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. எதுக்கும் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நகை பத்திரம் என்ன? சரி, இந்த நகையை பார்த்து சொல்லுங்க. என் மருமக இதை கல்யாணத்துக்கு போட்டுட்டு போனா, பார்த்தா இது கருத்து போயிடுச்சு. இது என்ன தங்கம் தானே? தங்கம் எங்கேயாவது கருத்து போனதா சரித்திரம் இருக்கா? இது சுத்தமான கவரிங்கு. இது கூட தெரியல. இதில் வேற இதை செக் பண்ண என்னை கூப்பிட்டு இருக்கீங்க. சரி சரி, எனக்கு ஒரு 200 ரூபாய் ஃபீஸ் எடுத்து வைங்க, நான் போகணும். இது தங்கம் இல்லை, சுத்த கவரிங்கு. இந்த நகை 10 பைசா கூட தேராது. இதை தூக்கி எங்கேயாவது குப்பை தொட்டியில் போடுங்க.